வணக்கம் இடம்பலம் நேயர்களே. அரசியல் எதிரிகளுக்கும் வைத்தியம் பார்க்கும் அன்பான டாக்டர். ஓடாத துருப்பிடிச்ச டிராக்டர். உடைந்த தமிழ்நாட்டை கட்டி முடிச்சோட தான் வரணும், நடுவிலே வரக்கூடாது. ஓகே ஓகே. உடைந்த தமிழ்நாட்டை கட்டி எழுப்பும் இன்ஜினியர். அதாவது உடைச்சது யாருன்னா இவங்களுடைய திருட்டு ரயில் ஃபாதர். அதாவது கீழே போயிட்டு இருக்க தமிழ்நாட்டை மேலே நோக்கி பறக்க செய்யும் பைலட். கழுவாத டாய்லெட் அப்படின்னு வேணா சொல்லலாம். சரி, ஆண்கள் பெண்கள் பெரியவர் சிறியவர் குழந்தைகள் நாய் பூனை ஆடு மாடு கடல் பசு வைரஸ் அமீபானு எல்லா உயிர்களின் அன்பையும் கலெக்ட் செய்யும் கலெக்டர். அதாவது அரசியலில் நிரந்தர பட்டர் கட்டர். பட்டர் கட்டரா? கலெக்டருக்கு ஏதாவது வந்து ரேமிங் தரலாம், பட்டர் கட்னு புதுசா ஏதாவது எடுத்துட்டு வரீங்க. வெண்ணெய் வெட்டி. வாழா வெட்டி கேள்விப்பட்டிருக்காது என்னங்க வெண்ணெய் வெட்டி? இது விலங்கா வெட்டி. ஐயோ. உலக அரசியலை டீகோட் செய்யும் ஹேக்கர். அரசியலின் நம்பர் 1 ஜோக்கர். மொத்தத்தில் அறிவு பெட்டகம் 2 ஒட்டகத்தை கூட்டிட்டு வந்த நம்ம துர்கா அவர்களுடைய கணவர் அறிவு பெட்டகம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லுங்க சொல்லுங்க எதை சொல்ல வந்தீங்க? 2026ல புட்டுக்கும் அப்படின்றது. பெட்டகம் புட்டுக்கும். தமிழ் மெல்லச்சாவுன்னு சொன்னாங்க, இவர் வாய் உள்ள சாவுது போல இருக்கு. எனவே அது யார் வாயில சாவ வேண்டியது சொல்லுங்க? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னே. அதான் சொல்றேன், யானை வரும் முன்னே. நீங்க பாருங்க, ஸ்டாலினோட சேர்ந்து நீங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டீங்க. கரெக்டா தப்பா சொல்லிட்டீங்க? இல்லங்க, உங்களால கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, என்னங்க நீங்க? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. வேற எந்த மணியை சொன்னாருன்னு எனக்கு புரியல. இந்த மணி. ஐயோ சரி, ஓகே ரைட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் 2 ஒட்டகம், அதை எடுத்துட்டு வந்து துர்கா அவர்கள், அவருடைய கணவர் அறிவு பெட்டகம். இன்னைக்கு ஒரு சைடுல அவர் பாத்தீங்கன்னா வந்து அந்த நாத்திகம் பகுத்தறிவு ரேஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெவிடியன் ஒரு ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சைடுல போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து சைடு வாங்குது அப்படின்னு சொல்லலாம் துர்கா அவர்கள். சரி, அனைத்து இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்கள் அவங்கள கவரும் விதமா வந்து பாத்தீங்கன்னா 2 ஒட்டகங்களை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி குர்பானி கொடுக்கறதுக்கு தான் ஒட்டகத்தை கூட்டு வரவங்க பாத்திருக்கேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாத்திருப்பீங்களே, இந்த ஸ்டாலின் பிறந்த நாளைக்கு அது ஒண்ணுக்கு ஒரு ஒட்டகத்தை கூட்டு வந்தாங்க. இதுக்குள்ள பேர் என்ன, அண்ணாரி வாழ்க்கையில கொண்டு வந்தாங்க ஒட்டகத்தை. அப்ப அந்த ஒட்டகம் என்னாச்சுன்னு தெரியல, அது வேற விஷயம். அந்த ஒட்டகம் என்ன ஆனா உங்களுக்கு என்னங்க? இல்லைங்க சொல்றேன் நான், பொதுவா இப்ப திமுக காரன் கொண்டு வரானா எப்படியும் அங்கே தான் திருடி தான் கொண்டு வந்திருப்பான். அது அப்புறம் இங்கே எடுத்துட்டு போனா நம்ம ஒரு ஆராய்ச்சி தான் தெரிஞ்சுக்கலாம். ஒட்டகத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும்? பாலாங்க கறந்து குடிங்க. அது என்ன வேணாலும் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு என்ன, திமுக காரனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அசாத்தியமான திறமை கொண்டவன் திமுக. என்னன்னா அந்த ஒட்டகத்தை கூட்டு வந்தாங்க, ஓகே. ஒரு குதிரையை கூட்டு வந்து கொடுத்தா அது மேல உட்கார வச்சு பாக்குற மாதிரி, கத்தியை கொடுத்தா அதை வந்து கையில பிடிச்சி வைக்க பாக்குற மாதிரி, அந்த ஒட்டகத்து மேல ஒரு உட்கார வச்சு பார்த்திருந்தா வந்து ஒரு ஷேக் மாதிரி இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஷேக் சுடலை மௌலானா அப்படின்னு நல்லா இருக்கும்ல, வாயில வந்து ஏதாவது சொல்ல. ஆமா, ஷேக் சுடலை மௌலானா அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். சரி, நான் என்ன சொல்றேன், எப்படி துபாய்க்கெல்லாம் குடும்பத்தோட போயிட்டு வந்தவர் தானே இவரு? இல்லங்க, கணவர் பாத்தீங்கன்னா வந்து பகுத்தறிவாதிகளை கவர்ந்துட்டாரு. இந்த ஒட்டகம் வந்தது இல்ல, இந்த ஒட்டகத்துல மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா 2 ஒட்டகம் கொண்டு வந்தாங்க. சரியா, அதுக்கு வந்து மாலை 2த்துக்கும் மாட்டினாங்க. இப்ப இந்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்துக்கு மாலை மாற்றி கொண்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஒரு சில பேர் சொல்றாங்க, எனக்கு தெரியாது இவ்வளவு உண்மை என்ன சடங்குன்னு எனக்கு தெரியாது, நம்ம பேர் சொல்ல முடியாது. ஒன்று பேர் சொல்றாங்க ஒட்டகத்துக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதுக்கு 2 ஒட்டகம்? ஒரு ஒட்டகம் ஸ்டாலினை குறிக்கும், இன்னொரு ஒட்டகம் உதவாநிதியை குறிக்குமா? இல்ல ஒட்டகத்திற்கு திருமணம் செய்து வைத்தால் நாம ஆட்சியை பிடித்து விடலாம் மீண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பா? அது என்னன்னு தெரியல. இல்ல, சில ஊர்ல கழுதைக்கு திருமணம் பண்ணி வச்சா வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற ஏற்கனவே பண்ணி வச்சுட்டாங்க. யாருக்கு? உதவாநிதிக்கு. ஏங்க, நான் கழுதைக்கு இன்னொரு கழுதைக்கும் அப்படின்னு நினைச்சேங்க. என்னங்க பேசிட்டீங்க? இந்த கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுதைக்கு திருமணம் பண்ணி வச்சா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஒட்டகத்தை வச்சு ஏதாவது சடங்கு செய்யறாங்க போல. அதுதாங்க அந்த சடங்குல, அந்த சடங்கோடைய மகத்துவம் என்ன, என்னென்ன அந்த சடங்குல இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து முழுசா தெரிஞ்சுதானே. இப்போ சத்ரு சம்ஹார யாகம்னு ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல. சத்ரு சம்ஹார யாகம்னா என்ன? சத்ருக்கள்னா எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஒரு யாகம் வளர்த்து, இந்த யாகத்துல வந்து இவங்க வந்து ஒரு குச்சியா அப்படி உள்ள போட்டாங்கன்னா அப்படியே அங்க வந்து சத்ருக்கள்லாம், ராமநாராயண் படத்தெல்லாம் பாப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி இங்க எப்படி போட்டாங்கன்னா அங்க அப்படி அப்படின்னு அது ஏதோ முயற்சி பண்ணிருக்காங்க. சத்ருக்கள்லாம் இவங்க கூடயே தானே இருக்காங்க. யார சொல்றீங்க நீங்க? எல்லாம் அவங்க கூடயே சுத்துறவங்க தானே, கூடயே சுத்துற செவ்வாழைன்ற மாதிரி கூடயே சுத்துற நபர்கள் சேகர் பாபு, ஸ்னேக் பாபு, பேட்டர் ரவுடி, சரியா, பேக்கேஜ் பிரியா, இந்த மாதிரி சத்ருக்களை கூடயே வச்சுக்கிட்டு நீ போய் ஒட்டகத்தை கல்யாணம் பண்ணி வச்சு என்ன ஆக போகுது?
இவரு சேகர் பாபு நீங்க சொன்ன ஞாபகம் வருது. ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள அவர் போயிட்டு இருக்காரு திருவொற்றியூர்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் அமைச்சருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நேரா போவாரு வருவாரு. அவர் எப்படி போவார் தெரியல. எப்படி போவாரு? என்ன என்ன காமிக்கிறீங்க கிஷோ? ஓ மை காட். இங்க பாருங்க, இங்க பாருங்க. பிளர் திஸ் எடிட்டர். இங்க பாருங்க. அப்படியே சின்ன தலைவரே. என்ன எனக்கு புரியல. பேட்ட ரவுடி இவெல்லாம் ஒரு அமைச்சர். அதுக்காக டக்குன்னு சட்டப்பைட்டு ஆமாங்க, அப்படிதான் கேட்டுன்னு வராங்க. அவன் அவன் வந்து நின்றுக்கிட்டு பேட்ட ரவுடி மாதிரி நின்றுக்கிட்டு என்னன்றான். இந்த யார் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் இவன் எல்லாம் ஒரு அமைச்சர் இல்லங்க. சும்மா போறவரை கூப்பிட்டு சீனா ஒரு அமைச்சர் ஒரு மரியாதையை கொடுக்காம சும்மா சும்மா போறவங்கன்னா அங்க வந்து பல மணி நேரமா மக்கள் நின்றுகிட்டு இருக்காங்க. சரியா? பல மணி நேரம் மக்கள் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வரா, நீ வர தெனா விட்டா நீ அங்க உள்ள வர, உள்ள அது வந்துட்டு நீ போற, நீ மட்டும் போனா பரவாயில்ல, உன் கூட ஒரு பரிவாரமே போகுது. நீங்க எல்லாம் போறீங்க உள்ள, யாருக்காக இருந்தாலும் கடுப்பு வருமா? இதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வைங்களேன், வாயை மூட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஏங்க நம்மளதுக்கு இது இல்லை, இவன் தான் போஸ்டரில் மன்னவாரி அடிக்கிற பாட்டிக்கே தனிப்படை விட்டு தேடுறானுங்களே அப்படின்னு. இப்போ தேர்தல் வருது இல்லை, மக்கள் மெதுவாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தைரியம் வருதுன்றீங்க, எல்லாரும் ஆரம்பிக்கும்ல. தைரியம் வருதுன்றதை விட இப்போதான்டா சான்ஸ் இவனுங்கெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்ற ஒரு இதுக்கு வருவாங்க மக்கள். அதுதான் நடக்குது. ஏங்க நீங்கள் மட்டும் போகிறீங்க விவிஐபியா, நீங்கள் போய் சந்தோஷமாக பார்த்துட்டு வந்துடுறீங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள் அப்படின்ட்டு. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயம். நீ போற தரிசனத்தை பார்த்துட்டு வந்துடுற. நீ இது சேகர் பாபுக்கு மட்டும் நான் சொல்லலைங்க, நான் சொல்றது அத்தனை பேர் விவிஐபின்னு போறாங்க பார்த்தீங்களா, இது அத்தனை பேருக்கு நான் போகிறேன். இது பெருமையே கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில கேமராவோட நின்றுட்டு இருப்பாங்க. ஆமா, யாராவது வருவாங்களா, யாராவது விவிஐபிஸ்ன்னு அதை எடுத்து ஒரு வைட்டா போடுவாங்க. அதில் பாருங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வழியாக வராங்க, இல்லை வர ஒவ்வொருத்தரும் வெக்கப்படணும். ஏன்னா எத்தனை மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பதியில் இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நடந்து வராங்க. ஆமா, கீழ் திருப்பதியில மேலே வருவாங்க. மேலே நடந்து வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் உண்டு. அந்த டிக்கெட்டில் அவங்க எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க தெரியுமா? இங்கேருந்து நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு வைங்க, இவங்க ஒரு டைம் கொடுத்துருவாங்க. முன்னாடிலாம் வந்து திருப்பதியில் நீங்கள் அப்படியே என்டர் பண்ணலாம், இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு டைம், ஒரு ஸ்லாட் மாதிரி ஸ்லாட் கொடுத்து அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு பேண்டு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லாட் போது தான் நீங்கள் வரணும். அப்போ அந்த ஸ்லாட் வரைக்கும் அவங்க காத்திருக்கணும். வரவங்க மேலே கீழேருந்து நடந்து வரவங்க எல்லாருக்கும் வந்து தங்குற வசதிலாம் இருக்காது. அது மாதிரியான வசதி அவங்கள்ட்ட இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, அங்கேயே உட்காந்துருப்பாங்க. உட்காந்து அந்த டைம் வரும்போது வருவாங்க. அப்போ அதில் இந்த விவிஐபிஸ்லாம் வராங்கன்னு வைங்க, இவங்கெல்லாம் போகிறாங்கன்னா இவங்க நீ எடுக்கிற 10 நிமிஷமோ நீ எடுக்கிற 5 நிமிஷமோ நீ அதில் டிலே பண்ணுற. அவங்கள இங்கேருந்தோ வராங்க. சரியா? அப்போது இதில் என்ன பெருமை இருக்க முடியும்? உனக்கு என்ன அருள் கிடைச்சிரும்? கடவுளே வந்து ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆசீர்வதிக்க மாட்டாருன்றதை விட கடவுள்கிட்ட நம்ம ஏங்க போறோம்? கடவுளை நம்ம என்னவா பாக்குறோங்க? நன்றி சொல்றதுக்கு, வேண்டுதல் பண்றதுக்கு. கடவுளை நம்ம என்னவா பாக்குறோம்? கடவுளை நம்மளுடைய ஒரு முதலாளியா பாக்குறோம். சரி. நம்மளுடைய மன்னரா பாக்குறோம். ஒத்துக்கலாம். கடவுள் நம்முடைய மன்னர். சரியா? அப்படி நம்ம பாக்குறோம். அப்படின்னும் பொழுது மன்னர் சொல்றத நம்ம செய்யறது தான் நம்மளுடைய கடமை. சரி, சரியா? மன்னர் சொல்றத மீறி நம்ம செய்ய முடியாது, மன்னருடைய வார்த்தைக்கு மீறி. அப்படின்னும் பொழுது நீ வந்து ஊரை ஏமாற்றி கொள்ளையடிக்கிற, இல்லை கொலை பண்ணுற, பித்தலாட்டத்தில் ஈடுபடுற, இத்தனையும் பண்ணுற, இல்லை இந்த மண் வளத்தை காலி பண்ணுற, இத்தனையும் பண்ணிட்டு நீ வெக்கமே இல்லாமல் உனக்கு பதவி இருக்குன்ற ஒரே இதில், அதிகாரம் இருக்குன்ற ஒரே மமதையில் நீ அங்கே போய் நிற்கிற. பக்கத்தில் போய் நின்றுட்டேன்னா கடவுள் அருள் உனக்கு வந்துருமா? அதுவும் அத்தனை பேரை காக்க வச்சுக்கிட்டு. அப்போ அவங்க கேட்குறாங்க. இத்தனைக்கும் ரொம்ப மோசங்க அரேஞ்ச்மெண்ட்ஸு, ரொம்ப மோசம். நான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் உங்களுக்கு போடுறேன். சரி. சிதம்பரம் கோவிலும் தமிழ்நாட்டில் தானே இருக்கு. அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில், முழு கட்டுப்பாட்டில் இல்லை அது சிதம்பரம் கோவில். அந்த கோவிலில் மட்டும் கியூ கிடையாது, பார்த்துருக்கீங்களா? நீ போய் பாருங்க. கியூவும் இல்லை, ஒண்டியலும் இல்லைன்னு. ஒண்டியலும் கிடையாது, கியூவும் கிடையாது. நேரம் நீங்கள் உள்ள 10 நிமிஷத்தில் போய் பார்த்துருந்துருங்க. யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் பெரிய விவிஐபியாக இருங்க, இல்லை நீங்கள் நார்மல் பர்சனாக இருங்க, நீங்கள் யாராக வேணா இருங்க. யூ கேன் கோ அண்ட் ஹேவ் தி தர்ஷன். 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். அங்கே சாத்தியமானது ஏன் மற்ற இடங்களில் சாத்தியமாகலை? ஒவ்வொரு கோவிலையும் நீ கியூ சிஸ்டம்னு வச்சுருக்க. பிரேக் தர்ஷன், ஸ்பெஷல் தர்ஷன், இதெல்லாம் எந்த ஆகமம் வந்து இதெல்லாம், ஏன்னா ஆகமப்படி தானே நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆகமப்படி இயங்கக்கூடிய கோவில்கள் எடுத்துப்போம். எந்த ஆகமம் சொல்லுது இந்த மாதிரி கியூ வைக்கணும்னு? 100 ரூபா கொடுத்தா கடவுளுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கலாம், 10 ரூபா கொடுத்தா தள்ளி இருந்து பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே சொல்லுது? நம்மளே போட்டுக்கொண்டு தான் இவங்க கொண்டு வந்த சிஸ்டம் இது, இன்க்ளூடிங் திருப்பதி. பிரிட்டிஷ் பீரியடில் இவங்க கொண்டு வந்த சிஸ்டம் தான் இது.
நீ வந்து கடவுளை தரிசிப்பதற்கு ஸ்பெஷல் இது ஏன்னா பிரிட்டிஷ் டைம்ல இருந்தே அந்த மாதிரி வழக்கமா? ஆமா, இந்த வழக்கத்தை அவங்க தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அவங்க தான் அந்த என்டோமெண்ட்னு கொண்டு வந்து என்டோமெண்ட்ல இந்த சிஸ்டமை கொண்டு வராங்க. சரியா? இப்போ இந்த சிஸ்டமை எந்த ஆகமும் வந்து சொல்லுது? எந்த ஆகமும் சொல்லலை. அப்போ நீங்களா கொண்டு வந்திருக்க சிஸ்டம் இதில் பணம் பண்ணுறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த பணம்லாம் எங்கே போகுது? கோவிலுக்காக போகுதுன்னா அதுவும் கிடையாது, அதையும் கொள்ளையடிச்சுன்னு போகிறீங்க. அப்போது இந்த மக்களை 10 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் காக்க வச்சு அவங்கள்ட்டேருந்து சுரண்டி பிடுங்கி தின்றதோடு இல்லாமல் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி நீ முன்னாடி நடந்து போகிறேன்னா அப்புறம் அது என்னன்னு எடுத்துப்பாங்க? கடவுளின் மூத்த பிள்ளை மாதிரிங்க அவரு. எப்படிங்க அறநிலையத்துறை அமைச்சர் பிள்ளை? நீ திருட்டு பைய, நீ என்ன, நீ யோகியனா நீ? சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் வேற ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. டென்ஷன் நான் இதை ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் லாஸ்ட் வீடியோலையும் இதை பற்றி பேசியிருக்கேன். இதே விஷயத்தை தான் பேசியிருக்கேன் லாஸ்ட் வீடியோலையும். பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன். இது மாதிரி போகிறது, இந்த மாதிரி அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டாங்க, நம்ம போய் ஸ்டைலாக போயிட்டு உள்ள. இதெல்லாம் ஐ அண்டர்ஸ்டுட். இது எவ்வளோ கூனி குறுக்க வேண்டிய விஷயம் அது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல அது மாதிரி பண்றானா பரவாயில்ல, கடவுளை பார்க்க போறோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கே கில்ட்டியா இருக்கும்ன்றீங்க. ஈவன் இன் டூரிஸ்ட் ஸ்பாட் would you feel ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு அஷேம்டா இருக்கு? கண்டிப்பா இல்லங்க, இது மத்தவங்க வயித்தச்சல்ல அவன் அவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கான், நீ சைலண்டா, நீ நேரா நீ உள்ள போய் நீ ஸ்பெஷலா, நீ மேல இருந்து கோஷ்டியா? நீ ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் விவிஐபிஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். முக்கியமான நாட்களில் கோவிலுக்கு செல்வதை அவாய்ட் பண்ணுங்க. அது நீங்கள் கொடுக்குற விலையா இருக்கட்டும். நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க, நீங்கள் முக்கியமான இதில் கடவுள் தான் உங்களுக்கு அருள் கொடுத்துட்டாரு, அப்புறம் ஏன்டா மற்றவனோட அருளை கெடுக்குறீங்கன்றீங்க? உனக்கு அருள் கொடுத்துட்டாரு, கடவுள் தான், நல்லா தானே இருக்க. துர்கா ஸ்டாலினுக்கு என்ன 100 பரம்பரைக்கு சேர்த்து வச்சாச்சா? இல்லைங்க, ஒரு கஷ்டம் இருக்குல்ல, இன்னும் உங்க பையன் முதல்வரே ஆகல, அந்த கஷ்டத்தை ரைட்டுங்க. என் ஸ்டாலினை கணவனா வச்சுட்டு இருக்கிற கஷ்டத்தோட இது பெரிய கஷ்டமா? எல்லாம் இல்லைங்க. ஆமாங்க, இவ்வளவு வருஷம் ஸ்டாலினோட குப்பை கொட்டினதோட பெரிய கஷ்டம் ஏங்க. மாமனார் முதல்வருங்க, இருந்துட்டு ஹஸ்பண்ட் முதல்வர், பையனும் முதல்வராக்கி பார்க்கணும். ஒரு அம்மா நினைக்கிறதுல என்ன தப்பு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்வர்ன்றெல்லாம் கடந்து அவங்க போயிட்டாங்க, அவங்க வேற என்ன முதல்வர் ஆகிறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு எபிசோட தான் வரணும், ஒரு எபிசோட் தாண்டி போனா கதை புரியாது. இந்த எபிசோட் ஏற்கனவே ஒரு டெபுட்டி இல்ல, அடுத்தது அவர் ஆட்டோமேட்டிக்கா சிஎம் ஆயிடுவார். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப வேற எப்படி கொண்டு வருதுன்றத பத்தி அவங்க கவலைப்படுவாங்க. சேகர் பாபு விட்டு அந்த ஒட்டகத்துக்கு வாங்க. நீ ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, என்ன ஆமை கழுத்துல போய் நெக்லஸை மாட்டுங்க, சரியா? இல்ல எலிக்கு பூஜை பண்ணுங்க, இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுங்க. இது எதை செய்தாலுமே மக்கள் உங்கள் மேல கரிசனத்தோட பார்க்க போகிறார்கள்னா இல்லை, ஏன்னா கரிசனப்பட்டார்கள். கரிசனப்பட்டு உங்களை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு ரொம்ப அழகாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டேன். இதை மக்கள் எல்லாம் பார்த்து விட்டார்கள். இப்போ இந்த மாதிரி வந்து விளம்பரப்படுத்துறீங்களே, சரி குறைந்தபட்சம் நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பண்ணுறீங்களே, ஏதாவது திருட்டுத்தனமாக பண்ணிட்டு போக வேண்டியது. எங்க திருட்டுத்தனமா பண்றதுன்னா தெரியுமா? யானைங்களுக்கு முகாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானைகளை வச்சு நைட்டோட நைட்டா வந்து யாகம் பண்றது, அப்படியும் சில முதல்வர்கள்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். யானைகளுக்கு முகாம் வைப்பது அப்படின்றது வேர்ல்ட் ஓவர் பார்த்தீங்கன்னாக்கா எனி ஆஃப் தி அனிமல்ஸ் இன் கேப்டிவிட்டி, இதைகள் எல்லாம் முகாமுக்கு கொண்டு போகிறது, முகாமில் வைப்பது அப்படின்றத வந்து காலங்காலமாக வந்து வேர்ல்டு ஓவர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை வந்து ரெஜுமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் பீங் அட்வைஸ்ட். இப்போ யானைகள் அப்படின்றத வந்து எத்தனை அவங்க வந்து அந்த யானைன்றது கம்பேனியனே இல்லாமல் தனியாக இருக்குது. அவன் கூட்டமாக இருக்க வேண்டிய அனிமல், அது ஹியூமன் கம்பேனியன் மட்டும்தான் இருக்குது, சரியா? அப்படி அவங்க வந்து தனியாகவே இருக்குது. அப்படி தனியாக இருக்குன்னும் பொழுது, அது டொமஸ்டிகேட் ஆகி தனியாக இருக்குன்னும் பொழுது அதுக்கு ஒரு சில ஒரு ரெஜுவினேஷன் வேணும் அப்படின்றதுக்கு, ஒரு புத்துணர்வு ஏற்படணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த முகாம், சரியா? இப்போ யாராவது ஒரு ஜோசியம் போயிட்டு யானைகள் வந்து இந்த மாதிரி வந்து கோவிலில் நேர்ந்து விடப்பட்ட அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய யானைகள், இந்த யானைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த மன உளைச்சல் இருக்கு இல்லையா, அது வந்து கூட உங்களுக்கு ஆள்பவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம்னு சொல்லி அதனால ஒரு புத்துணர்வு முகாமை கொண்டு வராங்கன்னா அதை நம்ம வெல்கம் பண்ணலாம். ஒத்துக்கிட்டீங்க, ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீ வந்து 4 ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டேன்னா உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா அது 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 ஒரு மூட நம்பிக்கையாவே இருக்கட்டமே. 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வருது இல்ல, நல்லது தானே, அது நல்லது தானே. அதுல அது என்ன தப்பு சொல்வீங்க நீங்க இங்க? சரி, பண்ணிய வச்சு இது மாதிரி ஏதோ ஒரு யாகம் பண்ணாங்களாமே, அதுதான் உண்மையா? நான் உதவாநிதி வச்சு இந்த யாகம் பண்ணி நான் பார்க்கல. ரொம்ப தப்பு. இல்ல எத்தனை வாட்டி எது எடுத்தாலும் அவர்கிட்ட போய் கனெக்ட் பண்ணீங்க. ஜங்ஷன் பாக்ஸா? இல்லங்க, நான் சொல்றேன்,
நீங்க தான் சொன்னீங்க பண்ணி வச்சு யாகம். நீங்க உதவானந்தி நான் பார்க்கவே இல்லையே. உங்களுக்கு விஷயம் தெரியலனா தெரியல. எனக்கு தெரிஞ்சு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாங்க. சபரீசன் போய் பண்ணிட்டு வந்தாரு எனக்கு தெரியும். சரி. உதவானந்தி வச்சு இந்த யாகம் பண்ணி நான் பார்க்கலையே. கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியிலேயே இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம டெல்லியிலேயே நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்க கால் பதிக்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு பேலே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ டெல்லி அரசியல் மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும்? நாளைக்கு பாஜக மூலியமா தமிழ்நாட்டை அவங்க பிடிச்சா அப்படிங்கறதுனால குடும்பத்துல இன்னொரு அடுத்து பாத்தீங்கன்னா வரப்போற ஸ்டார்ட்ல எம்பியா மாத்தி டெல்லி அரசியல முழுக்க முழுக்க அந்த குடும்ப உறுப்பினர் கிட்ட வந்து ஒப்படைக்க போறதா சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்க. சபரீசனுக்கு நான் சொல்லப்பா, நான் ஜெனரலா வந்து இன்பநிதி கூட இருக்கலாம். நீங்க வந்து டைரக்டா சபரீசன் போறீங்க. இன்பநிதி வந்து சர்வதேச அளவுல இருக்காருங்க. நீங்க அவரை வந்து நீங்க அந்த கடமை எல்லாம் முடிச்சிட்டு தான் வரணும். அதெல்லாம் நீங்க டெல்லியில போய் சுருக்க கூடாது. நீங்க அவரை புரியுது. கனிமொழியை வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு மாற்றான் பிள்ளையாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படித்தான் பார்ப்பாங்க. சரியா? நார்மலா நீங்க வந்து உங்க குடும்பத்தில இருந்தே கொண்டு வரணும், உங்க குடும்ப கட்டுப்பாட்டில இந்த கட்சியை வச்சிருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? குறைந்தபட்சம் ஸ்டாலினுக்கு அப்புறம் கனிமொழி எங்க எப்படினாலும் இந்த கரும்பு முடிச்ச கருணாநிதி குடும்பத்துல தான் வந்து அடுத்தது வரப்போறாங்க தலைமைன்னு ஆயிடுச்சு. திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி அதுக்கு எரிந்து விடப்பட்டு விட்டது. அப்போ குறைந்தபட்சம் அதை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு பாருங்க, இவங்க வந்து பேசுவாங்க பெண் உரிமையை பேசினார் ஈவேரா இப்படின்லாம் பேசுவாங்க. குறைந்தபட்சம் நீங்க வந்து யாரை முன்னிலைப்படுத்தணுன்றதுல கூட பார்த்தீங்கன்னா கனிமொழியை முன்னிலைப்படுத்த மாட்டாங்களாம். நீங்க பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கனிமொழி தியாகம் கூட நீங்க சொல்லலாம். உண்மையான தியாகம் செந்தில் பாலாஜி மாதிரி கிடையாது. ஏன்னா உண்மையான தியாகம், ஏன்னா உள்ள போயிருக்க வேண்டியது ஸ்டாலின் தான். சரி. அந்த கேஸ்ல ஷாஹித் பல்வாட்டேருந்து செக் வாங்கினது ஸ்டாலின் தான். சரியா? அப்போ ஸ்டாலின் தான் உள்ள போயிருக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க போனாங்க. சரியா? அப்போ அது நீ மதிச்சிருக்கணும். அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன், அதாவது நிறைய தலைவர்களோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய நட்புறவு அப்படின்றத பார்த்தீங்கன்னாலும் எப்படி பார்த்தாலுமே கனிமொழி இஸ் ஃபார் அஹெட். என்ன இந்த உதவாநிதியோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபார் அஹெட். சரியா? நேரத்தையும் காலத்தையும் சினிமாவை பார்த்துக்கிட்டு பொழுத கழிச்சிட்டு இல்லை. அவங்களுக்கு எம்பி பதவி கொடுத்தாங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி இப்போ டெல்லியில் எடுத்தீங்கன்னாக்கா பீட் அமித்ஷா, இல்லை இந்த பக்கம் வந்துட்டு ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லார் மத்தியிலையும் கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கட்டும், எந்த கட்சியோட தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு நட்புறவை பேணக்கூடிய ரேவந்த் ரெட்டி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது என்றாலும் கூட ரேவந்த் ரெட்டி அவங்க வந்து பார்லிமெண்ட்ல அவங்களோட இந்த ஃபோட்டோ வந்திருக்கும் வெளியில. அது பார்த்தீங்கன்னா ப்ரிமானிஷன், எனக்கு இவர் வரப்போறாரு அடுத்த தலைவரா அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அட்ரிபியூட்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீ வந்து முன்னிலைப்படுத்திருக்கணும். சரி, குறைந்தபட்சம் உன்னுடைய குடும்பத்தில் ஏன் நீ செந்தாமரையை கொண்டு வர முடியாதா? உதவாநிதி தான் கொண்டு வருவீங்களா? ஓ, அந்த ஆணாதிக்கம் இருக்குங்கிறீங்க. பையன் தான் வரணும் ஃப்ரண்ட்ல. இந்த எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா? இந்த எண்ண ஓட்டம் தான் இங்கே வந்து இவங்களுடைய நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுடைய இந்த பெண் உரிமை சமத்துவம்லாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இங்கே அடிபட்டு போயிடும். தெரியாமா? இப்போ இதை எப்படியாவது தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ டெல்லியில் கொண்டு போய் வைக்கணும்னாலும் இங்கே யார் பார்த்துக்கிறது? உதவாநிதியை நம்பி கொடுக்க முடியாதுன்றதை ஸ்டாலின் புரிந்து கொண்டார். உதவாநிதி பார்த்தா வந்து ஸ்டாலின் வந்து திறமையானவர். ஆனா கருணாநிதி அவர்கள் கடைசி வரைக்கும் வந்து ஸ்டாலினுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை விட திறமையானவர் என்னை பொறுத்த வரைக்கும் அழகிரி. ஏன் மாறன் சகோதரர்கள், கலாநிதி மாறன் கூட சொல்லலாம். ஏன் அவைகளெல்லாம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமே? ஏன் ஸ்டாலினை கொண்டு வந்தேன்? இருக்கிறதுலே தத்தி ஸ்டாலின் தான். சரியா? ஆனால் ஸ்டாலினை கொண்டு வரலையா? இன்னைக்கு அவர் தான் புத்திங்கிறத காட்டிட்டு இருக்காரு. சரியா? இன்னும் இல்லைன்ற நான் தண்டக்கருமாந்திர லத்தின்ற நான் அப்படியே ரீவைண்ட் பண்ணா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கிஷோர் அவர்கள் சொல்றாரு, அவர் கிஷோர் நண்பர்கிட்ட சொல்றாரு, எனக்கு கால் வருது, கிஷோர் சொல்லிட்டாருங்க அவர் டான்ஸ் ஆட போறாராம், டான்ஸுக்கு ரெடி, திருப்பி அதிமுக தான் 3வது முறையா ஆட்சியை பிடிக்க போறாங்க. சரி, நாங்களும் வந்து திமுக ஆட்சிக்கு வரலாம் கூட கிஷோர் உள்ள டான்ஸை பார்த்துடலாம்னு பார்த்தா டான்ஸையும் பார்க்க முடியல, ஹேரும் கட் பண்ண தமிழ்நாட்டோட வரவே மாட்டாரு சிஎம்னு சொன்னீங்க. நீங்க வந்து நிக்கிறாங்க, வரவே மாட்டாருலாம் சொல்ல வந்தால் தமிழகத்தை பற்றி யார் ஆதங்கப்பட வேண்டுமோ அவர்கள் ஆதங்கப்படட்டும் தான் நான் சொன்னேன். கிஷோரை பற்றி யாரும் ஆதங்கப்பட வேண்டாம், தமிழ்நாட்டை பற்றி ஆதங்கப்படுங்கப்பான்னு சொல்லிட்டு போனால் தான் நடந்தது. நான் டான்ஸ் ஆடாத இருக்கட்டும், நீ தமிழ்நாடோட டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், அதை யோசிச்சிங்களா? சரி, இப்போ ஒருவேளை திமுக வந்து தோல்வியை அதுக்கு வாய்ப்பே இல்லை, திருப்பி நாங்கள் தான் வரோம், ஒருவேளை திமுக தோல்வியை தவிர்த்து அப்படிங்கிற பட்சத்தில் கட்சிக்குள்ள இப்பவே நிறைய அதிருப்திகள்லாம் இருக்கு. இப்போ நேற்று பார்க்குற ஒரு மீட்டிங்ல KN நேரு வந்து பிடிஆரை வந்து பேசப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. துரைமுருகன் அவர் எப்படி நடத்தப்படுறாரு, நிறைய சீனியர்கள் எப்படி நடத்தப்படுறாங்க நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ துரைமுருகன்லாம் எக்ஸ்பைரி பீஸ்,
சரியா? எக்ஸ்பைரி பீஸ் ஆனதுனால தான் நீங்க இப்ப முந்தி கூட பழைய பார்த்துருப்பீங்க. மாத்திரை மருந்து மாதிரி ட்ரீட் பண்றீங்களே. ஆமாங்க. எக்ஸ்பைரி ஆன கேஸ் தானங்க. அதனால தான் நீங்க வந்து அங்க அவ எப்போ யாராவது அவங்க பர்த்டேக்கு நான் சின்னவரிடம் சென்று ம். வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த மாதிரி இப்பெல்லாம் அதிருப்தியாளர்கள் இந்த காலத்து அரசியல் எப்படி மாறி இருக்கு பாருங்க. இறந்து போனவங்க அவங்களுடைய இத வாங்கிக்கிறதுக்கு, ம். அனுதாபத்தை வாங்கிக் கொள்வதற்கு போய் தலைவரை சந்திக்கணும். வீட்ல போயிட்டு. இறந்து போனவங்க. இறந்து போனவங்க. இறந்து போனவங்களோட குடும்பத்தினர். ம், ம், பிறந்தநாள் வாழ்த்தை ம். யார் குடுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும். சரி, அது கூட சொல்ல முடியல. நீ போய் அவர்ட்ட போய், நான் அவரிடம் வாழ்த்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோவ எடுத்து அவன் போடுறான். நான் நக்கல் பண்ற மாரி. இவ்வளவு கேவலம்லாம் தேவையா? வயல்ல இருந்து நாத்தே நடந்து வந்து டேபிள்ல ஏறி வந்து முதல்வரை பார்த்துட்டு போகுது. இதெல்லாம் என்னங்க பிரமாதம்? நாத்தம் பிடிச்ச ஆட்சின்றத இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? இல்லங்க, நான் என்ன கேட்க வந்தேன், இப்போ ம். ஒருவேளை திமுக தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பை எனி சான்ஸ் சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ, இருக்கிற அதிருப்தியாளர்கள்லாம் சேர்ந்து வந்து கனிமொழி பின்னாடி நின்னு கனிமொழியை உசுப்பேத்தி அவங்கள வந்து கட்சியை கைப்பற்றதுக்கான வழியை செய்வாங்களா? ஏன்னா கனிமொழி வரலாற்றுல நம்ம நிறைய நடந்திருக்கு, பார்த்திருக்கோம். இதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? கனிமொழியை உசுப்பேத்தி விடுறதே இல்லைங்க. ம். உசுப்பேத்தி வரக்கூடிய தலைவர்கள் என்றைக்குமே வந்து நிலைக்க மாட்டார்கள். சரி. இது வரலாறு நமக்கு சொல்லுது. ம், ம், சரியா? உசுப்பேத்தி வந்த தலைவர் தான் ராஜீவ் காந்தி. ம். அவர் இறந்துட்டாரு. இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பின்னடைவுகள் வர ஆரம்பிச்சது அரசியல்ல. அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே. ஏன்? ஏன்? உசுப்பேத்தி கொண்டு வரப்பட்ட தலைவர். சரியா? இந்த மாதிரி உசுப்பேத்தி வரக்கூடிய தலைவர்கள் வந்து அவங்க நிலைக்க மாட்டாங்க. அப்படி உசுப்பேத்தி வந்த தலைவர் தான் உதவாநிதி. அதனால தான் நிலைக்க முடியல பாருங்க. இன்னும் நிலைச்சு அதே நிக்கிறாரு. மாதிரி இவங்க எல்லாரும் போய் உசுப்பேத்தி போய் திருமதி சசிகலாவை கொண்டு வந்து நிறுத்தணும்னு பார்த்தாங்க. அது வரல. ம். அது வராது. சரியா? நீங்க உங்களுடைய இதுல அதிகாரம், ஆட்சி, அதிகாரம், என்ன பதவி, இதெல்லாம் வந்து உன்னை தேடி வரும் வரைக்கும் நீ காத்துட்டு இருந்தனா நீ காத்துட்டே இருக்க வேண்டியதுதான். ம். அதிர்ஷ்டம் இருந்தா வரும், இல்ல வராது அப்படின்னு போக நீங்க வேண்டியதுதான். போய் கைப்பற்றணுங்கிறீங்க. நீங்க போய் வாங்கணும். நீங்க போய் எடுக்கணும். கருணாநிதி அதிகாரத்தை தேடி சென்று அந்த பதவியை பெற்றுக்கொண்டார். செல்வி ஜெயலலிதா அதிகாரத்தை தேடி சென்று போய் அந்த பதவியை பெற்றுக்கொண்டார். சரியா? ஸ்டாலின் ஸ்டாலின் வரல, கருணாநிதி இது மட்டும் உண்மை கருணாநிதி வரவே வராது கோவால் வாயில. ஏங்க கருணாநிதியே கொடுக்கலையே. சரி, தமிழக கருணாநிதி மக்கள் சண்டை போட கொடுத்துட்டாங்க. மக்கள் எங்க கொடுத்தாங்க? கருணாநிதி செத்து போனதுக்கு அப்புறம் நீ கருணாநிதி கோமால இருக்கும்போது நீ ஏன் உன்னை செயல் தலைவர் ஸ்டாலின் இஸ் மோர் கிளாமரஸ் than கருணாநிதின்றத வரலாறு நிரூபிச்சிருச்சு இப்போ. கிளாமரஸ் சாரி, அது டேஞ்சரஸ்ன்றத கிளாமரஸ்ன்ட்டேன். அதான் சொல்றேன். ஏதோ ஒண்ணு என்ன கருவமான இருக்கட்டும். சரியா? ம். முன்னால நீ கருணாநிதியோட தான் ஒப்பீடு பண்ண முடியும். வேற யாரோட ஒப்பீடு பண்ண முடியுமா? சரி, ஓகே. நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க போட்ட கணக்குக்கு நீங்க சொல்றது தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்க வேண்டியதான். நான் போட்ட கணக்குக்கு நான் தான் ஆன்சர் சொல்ல முடியும். சரி, ரைட்டு. எடிட்டர் போடுப்பா. அதாவது மனம் திறந்த பேட்டி அப்படிங்கிறது இல்லாம இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக நெஞ்சை திறந்த பேட்டி கிஷோர் அவர்களின் மனதிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை கழட்டி காட்டினார்ல, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போடுங்க. மிக்க நன்றி கிஷோர். நன்றி.